ரொம்ப பிரம்மாண்டமா சந்தோஷமா இருக்குது. எல்லாமே பார்த்து மிராட்டிக்காரங்க, ஹிந்திக்காரங்க எல்லாம் ஆச்சரியம் படுறாங்க. அவரோட பண்பாடு. அதனால நம்ம தமிழ்காரரு தான் உருவத்தலோட வைக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட கொள்கை. எங்களுக்கு ஈடுபட்டு நாங்க வச்சிருக்கிறோம். நல்லா செக் பண்ணுங்க. ராவணன் எவனுமே கெட்டவனும் இல்லை. அந்த 10 தலை வச்சனால அவன் எல்லாமே கெட்டவனும் ஆட முடியாது. அவன் கொண்டு வரக்குள்ள ரியாக்ஷன் வந்து நாங்கள் வந்து டெம்பிள் ஏற்றுக்குள்ள எல்லாமே ஆஜுபாஜில் எல்லாமே சுற்றி பார்த்தாங்க. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் பேர் மெராட்டி பேர் ஹிந்தியில் எல்லாமே என்கரேஜ் பண்ணாங்க. கண்டப்பா மோரிய சொன்னாங்க. எல்லாமே நல்லா என்கரேஜ்லாம் பண்ணாங்க. யாரும் எதிர்ப்புலாம் யாரும் இன்னொரு காட்டுறதில்ல. எங்கள் முன்னாடி யாரும் அப்படிலாம் பேசுறதில்ல. எல்லாமே என்ஜாய் தான் பண்ணிட்டு வந்தாங்க. ஓகே, சாமி நல்லா இருக்கு, எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கு. எல்லாமே இந்த கொரியோகிராஃப் பண்ணது எல்லாமே ரஞ்சித், எங்கள் அண்ணன் தான் ரஞ்சித். அவங்க எல்லாமே எங்கள் டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இதில் வணக்கம். ஸ்ரீ ராஜகணபதி மித்திர மண்டல் இது அம்பர்நாத்ல இருக்கு. நாங்கள் 19 வருஷமா சாமி வச்சுட்டு இருக்கோம். விநாயகர் சதுர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட மூத்த ஆள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் கையில் பொறுப்பு கொடுத்தா நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ராவணம் வைக்கிறது எங்களுக்கு 3 வருஷமா எங்களுக்கு பிளானா இருந்தது. தள்ளி போயிட்டே இருந்தது. இந்த வருஷம் எங்களுக்கு நிறைவேறிக்கு இந்த ஆசை. இப்போ இந்த மும்பை மாவட்டத்தில் நாங்கள் இந்த சாமி எதுக்கு வச்சோன்னா, ஒரு கொள்கை உள்ள ஒரு கணபதி வைக்கணும், விநாயகர் சக்தி வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஈடுபாடோட கொள்கையோட நாங்கள் வச்சிருக்கிறோம். எல்லாமே சின்ன பசங்க தான். அவங்கவுங்க கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாமே இந்த சில்ட்ரன்னா என்ன சொல்கிறது, குழந்தைங்க அவங்களாம் அங்கேருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்தாங்க. ரொம்ப நிகழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ நாங்கள்லாம் எல்லாமே தெரிஞ்சு நாங்கள் வந்து அவங்கள எல்லாம் பாராட்டி அவங்கள சந்தோஷமாக பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது வந்து நாங்கள் எப்பவுமே வைக்கணும். இது போல் இந்த ராவணன் கணபதி நாங்கள் 6 வருஷம் நாங்கள் இதை வைக்கணும். எங்களுக்கு ஒரு ஈடுபாடு. இது வந்து எல்லாத்துக்கும் நம்ம சுவாமி நகரில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. இந்த ராவணன் கணபதி ரொம்ப ஃபேமஸாக வருதுன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நாங்கள் வச்சோம். எல்லாமே எங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது எங்கள் கான்செப்ட் மைண்டில் உட்காந்துக்கிச்சு. இது 6 வருஷம் நாங்கள் இதோ போல் மாற்றி உருவத்தை மாற்றி கொஞ்சம் டிசைனிங் மாற்றி நாங்கள் வச்சுக்கிட்டே இருப்போம். 3 வருஷம் எங்களோட பிரார்த்தனை இது வைக்கணும்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் நார்மல், அடுத்த வருஷம் ஒன்று கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக, இன்னும் பிரம்மாண்டமாக, ஒன்று ஒரு 7-8 பூட்டு வச்சு இன்னும் டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணி இந்த வருஷம் வந்து என்ன சொல்கிறது, பசங்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. 2-3 நாளாக கஷ்டப்பட்டுக்கிறாங்க. இது பூரா பேண்டரை அடிச்சுக்கிறாங்க. பேண்டரை அடிச்சதுக்கு என்ன சொல்கிறது, நைட்டு பூரா 2-3 நாளாக பகல் பூரா கண்ணு மூச்சு பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, சாமி தூக்கிட்டு வரும்போது சாமி இந்த கல்லியிலேருந்து வர்றதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. சங்கடமாக இருக்கும்போதே நாங்கள் வந்து அப்படின்னா எல்லாமே சாமி பார்த்து எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க. சாமி எப்படி வரும், எல்லாமே அழுவுனாங்க பசங்களாம். நாங்களே ரொம்ப மனசு வந்து தூக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே தூக்கிட்டு வந்து வச்ச பிறகு எங்களுக்கு வந்து சந்தோஷம் ஏற்பட்டது. ஆனால் என்ன சொல்கிறது, இந்த ஏரியாவில் சுவாமி நகரில் பூரா சின்ன கல்லியில் இந்த சாமி எப்படி வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்குன்னு இப்போ நாங்கள் இந்த கைவண்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 3 பூட்டு தான் இருக்கும். நாங்கள் அதுக்குன்னு நாங்கள் ஏற்பாடு பண்ணி 1.5 பூட்டு அந்த கைவண்டி தள்ளி வச்சு நாங்கள் 10 பேர்கிட்ட அதை தள்ளி பொறுமையாக ஈத்துட்டு வந்து அந்த சாமியை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சோம். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 500-600 பேர் அவர் வில்லில் சுற்றும் பிறகு கூட நாங்கள் எதுக்குமே நாங்கள் நல்ல மணி தான், நாங்கள் எதுக்குமே நாங்கள் தலை குனிஞ்சு தான் நிற்போம். நாங்கள் வந்து அப்படின்னா இந்த பெண்கள் பற்றி நாங்கள் தவறாக நினைக்க மாட்டோம். பெண்கள் யாராக இருந்தாலும் அக்கா தங்கச்சி நல்ல மாதிரியாக சொல்லிட்டு கை கட்டி தான் நிற்போம். நாங்கள் கெட்ட விஷயம்லாம் பண்ணுற ஆள் கிடையாது. அதுக்காக இவர் ஒரு நல்ல மனிதன் சொல்லிட்டு நாங்கள் வந்து எடுத்து வந்து விநாயகர் சக்தியாக வந்து வச்சுருக்கிறோம். இது வந்து நம்ம ஈஸ்வரன், கணபதி, அப்புறம் நம்ம முருகன், இது அவரோட பண்பாடு. அதனால நம்ம தமிழ்காரரு தான் உருவத்தலோட வைக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட கொள்கை. எங்களுக்கு ஈடுபட்டு நாங்கள் வச்சுருக்கிறோம். 10 தலை ராவணன் சாமி. ரொம்ப நன்றி, வணக்கம். எங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் ஒரு 30 பேர்கிட்ட நாங்கள் கேங்கில் இருக்கிறோம். 30 பேர்கிட்ட கேங்கில் இருக்கிறோம். எல்லாமே என்ன சொல்கிறது, நாங்கள் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். வேலையே கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் இருந்தாலும் நாங்கள் கூலி செஞ்சு வேலை செஞ்சு 2000-3000 ஈடுபாடு பட்டு சின்ன பசங்களாம் 500, 200, 300,
எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்து நாங்கள் உதவி பண்ணி இந்த ஒரு மண்டல் திறந்து நாங்கள் வச்சிருக்கிறோம். இதுபோல் சாமிக்கு வந்து பிள்ளையாரப்பாவுக்கு வந்து டெய்லியும் நாங்கள் வந்து பூஜை பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறது, ஒரு நாளைக்கு 2000 3000 செலவு பண்ணி பொறி பொட்டுகளெல்லாம் வச்சு நாங்கள் நல்லா படித்து நல்ல மாதிரியாக அவர் இட்டு போய் 10 நாளாக வச்சு நல்லா எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும். எங்களுக்கு எல்லாமே கொள்கை எல்லாமே நல்லா நடக்கணும். மக்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் ஒரு 30 பேர்கிட்ட மண்டலில் இருக்கிறோம். எல்லாமே ஈடுபாடு பட்டு தான் நாங்கள் இந்த கணபதி வச்சுருக்கிறோம். எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் இதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் நல்லா வைக்க ட்ரை பண்ணுவோம். எங்களோட செஞ்சது நன்றி, வணக்கம். ராவணம் இந்த மண்டபத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ராவணம் கணபதி வச்சோன்னே இந்த ராஜா மித்திர மண்டபத்தில் ரொம்ப சூப்பராக அழகாக எனக்கு நல்லா டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக பண்ணி நன்றி. இதுக்கு எல்லா டீமுங்க எல்லாமே காரணம் உங்கள் எல்லாமே தான். இவங்க தான் எங்கள் தலைவர், எங்கள் கேஷியர். இது எல்லாமே ஆர்டர் பண்ணது எல்லாமே ரஞ்சித், மனோஜ், இவங்க எல்லாமே பண்ணிருக்காங்க. எல்லாரோட விடாமுயற்சி தான் இது எல்லாமே.